Hi everyone, this is Dr. Boneshwari from GBR Fertility Center. இன்னைக்கு முக்கியமா I'm going to talk about hysteroscopy related procedure. So hysteroscopy is my favorite surgery. அதுல வந்து மெயினா நம்ம பண்றது நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பண்டோரா பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம போய் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அது வந்து ட்ரெஷர் அண்ட் மாதிரி கூட சொல்ல முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்கேன்ல தெரியாது, எம்ஆர்ஐ பண்ணியிருப்பாங்க தெரியாது, எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு திக்னஸ் மட்டும்தான் தெரியும் கர்ப்பப்பையில. அப்போ வந்து என்ன பண்றதுன்னு அதுதான் வந்து ஹிஸ்ட்ராஸ்கோபிங்கிறது. ஹிஸ்ட்ராஸ்கோபிங்கிறது என்ன? இட்ஸ் அ கேமரா விச் கோஸ் இன்சைட் த யூட்ரஸ் அண்ட் கேப்சர்ஸ் எவ்ரிதிங். ஸோ நமக்கு எப்படி எண்டாஸ்கோபி ஸ்டமக்குள்ள போய் பார்க்குறோமோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ராஸ்கோபி இஸ் டிசைன் ஃபார் யூட்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து மெயினா யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் கண்டுபிடிச்சதே வந்து மெனோபாசல் விமன் யாருக்கெல்லாம் போஸ்ட் மெனோபாசலா ப்ளீடிங் ஆகுது, அவங்களுக்கு வந்து பாலிப் இருக்கா, கேன்சர் இருக்கா, கட்டி இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம கியூர் பண்றதுக்காக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு சப்மியூக்கஸ், அதாவது யூட்ரஸ்குள்ள லைனிங்குள்ளார பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா, இல்லை அவங்களுக்கும் ஃபைப்ரஸ் வந்து கேவிட்டிக்குள்ளார யூட்ரஸ்குள்ளார வந்து அழுத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை டயக்னோஸ் பண்ணுறது. சில பேர் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரும் பார்க்குறோம், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், அதையும் இருக்கான்னு பார்க்குறது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்டயக்னோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். எந்த ரீசனுமே தெரியாது, ஹார்மோனல் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஜெனரலாகவே பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இருந்து டிலே ஆகி வரும்போது ஹெவியாக திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹிஸ்டாஸ்கோபி மூலமாக உள்ளே போய் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு வரோம். அடுத்த மெயின் சப்ஜெக்ட் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். ஃபர்டிலிட்டியில் எல்லாருக்குமே கூட பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொட்டீன் ஹிஸ்டாஸ்கோபி வந்து காமன் ஆயிடுச்சு. எதுக்காகனா ப்ரீ ஐவிஎஃப் முன்னாடி ரொட்டீனாக ஹிஸ்டாஸ்கோபி பண்ணாலும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இல்லை கம்மியாக வெரி தின்னாக இருந்தாலுமே ஹிஸ்டாஸ்கோபி இண்டிகேட்டர். நிறைய ரெக்கரண்ட் ஃபெயிலியர் இருந்தால், ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆயிருந்தா, ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் நிறைய முறை இருந்து அடினோமைசிஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு உள்ள எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம ஹிஸ்டாஸ்கோபி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தாலுமே ஹிஸ்டாஸ்கோபி இஸ் எ குட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அது இல்லைன்னா நிறைய நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை தான் இது. இந்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து வெளியில் பண்ணியிருக்காங்க, ஐயுஐ இண்டக்ஷன் அது இது பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூ இயர்ஸாக ஒரு 2-3 இயர்ஸாக என்னாச்சுன்னா அவங்க கண்டினியூஸாக ப்ளீடிங், எப்போ பார்த்தாலும் ப்ளீடிங், ஹெவியாக ப்ளீடிங், அது அளவுக்கு மீறின ப்ளீடிங். எல்லா டைமும் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அட்மிஷன்ல ஆகி இப்படி தான் அவங்க வந்து ஆகிட்டு அனிமிக் ஆகிட்டு வருவாங்க. 6 கிராம்ஸ் கீழே தான் எப்போவுமே ஹீமோகுளோபின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப்காக நம்மகிட்ட வந்தாங்க. அப்போவே யூட்ரஸை ஸ்கேன் பண்ணும்போது அடினோமைசிஸ் ஹியூஜாக இருந்த பெரிய அடினோமைசிஸ், அது யாரும் ட்ரீட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெயினும் ப்ளீடிங்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒன்று யூட்ரஸ் எடுக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகணும்னா அது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்களே, எல்லாருமே வந்து எந்த ஹோப்புமே கொடுக்காம தான் இருந்தாங்க. அவங்க வரும்போது நாங்களும் பார்த்துட்டு எல்லா மந்த்துமே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இனிஷியலாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன். ஒரு 2 to 3 months வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்து டயக்னோசிஸ் கரெக்டானு பார்த்தபோது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்தது. பட் எப்போ மெடிசன் இல்லையோ அப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்கேனில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருந்தது, பட் ஆனால் பெருசாக எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தோம், அதுலேயும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அடினோமைசிஸ் இருந்தாலுமே இவ்வளோ ப்ளீடிங் ஆகுமா அப்படின்னு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணேன், ஒரு ஹிஸ்டாஸ்கோபி பண்ணிட்டு நம்ம ஐவிஎஃப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது. பட் அவங்க வந்து ஆல்ரெடி எனக்கு நிறைய முறை ஹிஸ்டாஸ்கோபி பண்ணியிருக்காங்க, டிஎன்சி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணியிருந்தாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்ததுன்னு சொல்லும்போது நாங்கள் கூட நம்பவே இல்லை. நாங்கள் வந்து இந்த கண்டிஷனை வந்து ஓவர் த ஏஜ் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். அப்புறம் இந்த ஹிஸ்டாஸ்கோபி போகும்போது தான் தெரிஞ்சது, அவங்களுக்கு வந்து உள்ளே போடும்போதே உள்ள யூட்ரஸ் ஃபுல்லாக ஸ்கார் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் பேண்ட் ஆஃப் அடிஷன்ஸ். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேண்ட் ஆஃப் அடிஷன்ஸு
யூட்ரைன் ஸ்காரிங் அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து எப்படி வந்து நடக்கும், ஏன்னா நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது கூட ரொம்ப தெரியாது. ஆனால் இந்த ஹிஸ்டாஸ்கோப்பியில் வந்து தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அந்த பேண்ட் ஆஃப் அடிஷன்ஸ் வந்து அந்த லேசர் மோனோபோலார் அண்ட் பைபோலார் இதை வச்சுட்டு நம்ம வந்து எல்லாமே ரிசெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எண்டோமெட்ரியமோ பயாப்சி காமிச்சிட்டு அது வந்து நான் கேன்சரஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ அடினோமைசிஸ் ட்ரீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீலுக் ஹிஸ்டாஸ்கோப்பின்னு ஒன்று பண்ணுவோம். அதுலேயே நார்மலாக இருக்குன்னா அவங்க ஐவிஎஃப் ஃபார் ப்ரெக்னென்சிக்கு போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்து டைரக்ட் விஷுவலைஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளமும் கண்டுபிடிச்சி ப்ரெக்னென்சியை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஹிஸ்டாஸ்கோப்பிங்கிறது இட்ஸ் அ குட் ட்ரீட்மெண்ட். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி பண்ணிட்டு ப்ராப்ளம் இருக்குது கரெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒப்பீனியன் வாங்கிட்டு வரலாம். அதை பற்றின மற்ற சர்ஜரிஸும் நான் இப்போ போஸ்ட் பண்ணுவேன், ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.